ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme GT7 இன்னைக்கு அமேசான் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த போனோட 17 லான்ச் பண்ணிட்டாங்க. Realme Buds 7 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனல் 70 கவர் பண்ணிட்டு பார்க்காம மேல கார்டு ஒரு செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வட்டம் இந்த Realme GT7 மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் தான் ஹைலைட்டான விஷயங்களோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்காங்க. அண்ட் 7000 mAh பேட்டரி, வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் MediaTek Dimensity 9400E சிப்செட் இருக்கு. IP69 ரேட்டிங், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் கேமரால இருந்து உள்ளுக்குள்ள எடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய விஷயங்கள் இல்ல செதுக்கி இருக்காங்க ரியல்மி. இந்த போன் பாத்தீங்கன்னா 3 வைப்ரண்ட் கலர்ஸ், மெயினா 2 வைப்ரண்ட் கலர்ஸ். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஸ்ட்ரம் கார் எடிஷனோட ஒரு தனி செப்பரேட்டான எடிஷன். அதோட பிரைசிங் 50,000 ரூபாய். பேஸ் வேரியன்ட் 16GB RAM 512GB வேரியன்ட் 50,000 கோட் பண்ணிருக்காங்க. மீதி 2 கலர் வேரியன்ட், அதுக்கு உங்களுக்கு ஒரு 3 பேஸ் வேரியன்டோட ஸ்டார்டிங் பிரைஸ் 40,000, ஹையர் வேரியன்ட் 47,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் Realme GT7 லான்ச் பண்ணிட்டாங்க. பை லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. வாட்ஸ்அப் லிங்க்கும் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. சோ இதெல்லாம் பார்ப்போம். சோ பார்த்துட்டு இந்த போன்ல என்ன நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் டீடைலாவும் இந்த வீடியோல நம்ம பேசுவோம். சோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் Realme GT7 பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி Realme GT7 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணனும் நம்ம கையில முதல்ல ஒரு Black கலர் ஒரு கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் நல்ல ஒரு சூப்பரான Black கலர்ல ஒரு டஃப் அண்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து சிம் மேஜர் டூல் அண்ட் ஃபைனலா மொபைல் அண்ட் டைப் சி டு டைப் ஏ கேபிள் அண்ட் 120 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நமக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி ட்வைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, 1 டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா 1 டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. இந்த Realme GT7 இந்த மொபைல் பார்க்கும்போது 3 வைப்ரண்ட் கலர்ஸ், ஆனா மெயினா 2 வைப்ரண்ட் கலர்ஸ். இன்னொன்னு ஸ்பெஷலி இந்த ஆஸ்ட்ரம் காரோட எடிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256GB வேரியன்ட் 40,000க்கும் அண்ட் மிடில் வேரியன்ட் 12GB RAM 256GB வேரியன்ட் 42,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12GB RAM 512GB வேரியன்ட் 47,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்பெஷல் எடிஷன் இந்த ஆஸ்ட்ரம் மேக்ஸ்ட்ரீம் கிரீன் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 16GB RAM 512GB வேரியன்ட் 50,000 கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 வைப்ரண்ட் கலர்ஸ் அண்ட் 4 பேஸ் வேரியன்ட்டோட இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட் இந்த Realme GT7 TMR தான் இந்த வட்டமும் எடுத்து வந்திருக்காங்க. அந்த ப்ளூ கலர் வேரியன்ட் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். பேக் சைடு நல்ல ஒரு சூப்பரான மேட் ஃபினிஷ் டச்சஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல Realme பிராண்டிங்கும் அண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. அண்ட் 3rd சென்சாரோட ஃபிளாஷும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அதுக்கு சுத்தி பார்டர் ப்ரொவைட் பண்ணிட்டு இந்த ஹைப்பர் இமேஜ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு ரெட் கலர் கோட்டிங்ல ப்ரொவைட் பண்ணிக்கிறது நல்ல கியூட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இங்க ஃப்ரேம் பார்க்கும்போது மெட்டாலிக்கால் பில்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரேம்ல லேசர் கட் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு லேசர் கட்டால பண்ணிருக்கோம். அதனால டீடைலிங் ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க லான்ச்சிங் ஈவெண்ட்ல பயங்கரமா பேசினாங்க. சோ அதை தவிர்த்து முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடையும் இதோட வெயிட் 206 கிராமும் திக்னஸ் 8.3 mm எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு டிசைன் ஃபேக்டர் அழகா இருக்கு. அது போக இந்த பவர் கீ பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் வேரியன்ட்டோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி ஒரு அழகான டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்கு இந்த வட்டம் Realme GT7 டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல AMOLED டிஸ்பிளே, 120 Hz refresh rate, 1 billion color support, HDR image support, 6000 inch brighter ஆன ஒரு 1.5K resolution with Corning Gorilla Glass 7i ப்ரொடக்ஷனோடையும் நானோ வெல்வெட்
ப்ரொடக்ஷனும் இங்க டிஸ்பிளேக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ரியல்மி கிளைம் பண்றாங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்ல விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாக்கும், யூடியூப்ல வீடியோ பாக்குறோம், கலர் ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட இந்த வட்டம் ரியல்மி GT7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மொபைல் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் 206 கிராம், திக்னஸ் 8.3 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 4S OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல ரியல்மி OS 6.0 சப்போர்ட் இருக்கு. இங்க IP69 ரேட்டிங், LPDDR5X RAM, UFS 4.0 support, studio speaker with high-res audio certificate and Wi-Fi sound, Bluetooth 5.4, NFC support, IR port, under-display fingerprint sensor and vapor cooling system, larger vapor cooling system இந்த மொபைலுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்க்கும்போது 7000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 120 வாட் சார்ஜிங், 30 மினிட்ஸ்ல 0 to 100 ரீச் ஆயிருது. பட் ஆனா இந்த போன்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது, ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடையாது. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 40,000 ரூபாய்க்கு இது ஆப்ஷன்ஸ் இல்லாத இன்னொரு நெகட்டிவா இருக்கு. இங்க ரியல்மி இன்னொரு உருட்டி இருக்காங்க. என்னன்னா இங்க தனியா பேட்டரிக்குன்னு ஒரு சிப்செட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை போயின்னு தெரியாது. என்னதே இருந்தாலும் இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜி வித் டூயல் ஸ்பிளிட் பேட்டரி ஓடையும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பேட்டரியோட டியூரபிள் பார்க்கும்போது மாடரேட் யூசர் கொண்டே மேலேயும் ஹெவி யூசர் கொண்டே வரைக்குமே ஒரு அழகான ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட்டோட சோனி IMX906 இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் லென்ஸ் அண்ட் அது ஒரு சாம்சங் சென்சார் அண்ட் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 32 MP இது ஒரு சோனி சென்சார் IMX615 எடுத்து வந்திருக்காங்க. நம்மளால ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K எடுக்க முடியும். அண்ட் இங்க 4K ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கிறதாக ஒரு விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஆனா என்னதே இருந்தாலும் டீடைலிங் சூப்பரா இருக்கு அண்ட் ஸ்டெபிலைசேஷன்ஸ் தாறுமாறா இருக்கு. அதுதான் இந்த போனோட மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா இருக்கு. இந்த கேமிங் மட்டும் இந்த போனை கான்சன்ட்ரேஷன் பண்ணாம கேமராவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ணிக்கிட முடியும். நிறைய ஒரு ஷேக்கி இமேஜ் எல்லாமே, அதாவது நார்மலா நம்ம எப்படி நம்ம ஒரு கேமரால எப்படி இருக்குமோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே இந்த போன்லயும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்றாங்க. அதுதான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிருந்தோம்னா. அண்ட் இங்க 1080 120 FPS வித் EIS சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் பிரைமரி சென்சர் எடுக்கிற ஷார்ட்ஸ் டீடைலிங் எல்லாமே அருமையா வந்திருக்குன்னே சொல்லலாம். எடுக்கிற ஷார்ட்ஸோட டீடைலிங், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட் நல்லாவே இருக்கு. போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் அண்ட் போர்ட்ரேட் வீடியோஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. கேமராவுக்கும் இந்த போன்ல எந்த ஒரு குறையும் இல்லாம சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க ரியல்மி சைலர்னே சொல்லிக்கலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இன்னைக்கு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு MediaTek Dimensity 9400E சிப்செட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதன் 3nm ஆர்கிடெக்ட் சிப்செட் ஒரு 3.75 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட கலையாக்கிருக்காங்க. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிக்க முடியும். GT மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளால பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் எந்த ஒரு இடத்துலயுமே லேக் கிடையாது. நல்ல ஆப்டிமைஸ், செம்ம ஃப்ளூயன்டா இருக்கு. ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸ்ல இருந்து ஒரு கேம் விளையாண்டுக்கும் போது ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே செம்ம கண்டென்ட்டா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. நல்ல ஒரு எக்ஸஸ் லைனிங் மோட்டர் ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கு. நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. டிஸ்பிளே நல்ல பிரைட்டர், சவுண்டோட ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்கு. ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் நல்லா இருக்கு. மல்டிமீடியா யூசேஜ் ஆகட்டும் அண்ட் உங்களுக்கு ஒரு மல்டிமீடியா கன்செப்ஷன் யூஸ் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லா விதத்திலுமே செம்ம ஹெல்ப்ஃபுல் பண்ற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே பிஹேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரியல்மி இந்த MediaTek Dimensity 9E Entry இந்த போன்ல சிப்செட் சூப்பராகவே இருக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாம. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி GT7 ஒரு வழியா லான்ச் பண்ணிட்டாங்கப்பா. இந்த போனோட 2 போனு ரியல்மி GT7T ஏற்கனவே நம்ம சேனல் கவர் பண்ணிட்டு பார்க்க கார்டு கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு பட்ஸ் ஒன்று லான்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த போனோட அந்த ட்ரீம் எடிஷன், அதாவது ஆக்ஸ்ட்ராம் அந்த காரோட ஒரு ட்ரீம் எடிஷன் கிரீன் எடிஷன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பிரைசிங் 50,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ பிரைசிங் கூட தான், அது ஒரு ஸ்பெஷல் எடிஷனால. சோ இந்த போன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ரியல்மி போன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு போனோம்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டிராபேக்கா இருக்கும். ஏன்னா கேமராவுக்கு ஓட்டை விட்டுருப்பாங்க, ஃபுல் ஹார்ட்வேர்ஸ் ஏதாச்சும் பஞ்சாயத்து இருக்கும். ஆனா டிஸ்பிளே நல்லா இருக்கும், ப்ராசஸர் நல்லா இருக்கும். ஆனா இந்த வட்டம் அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த போன் அப்படி கிடையாது. ஏன்னா பார்த்து எல்லா இடத்துலயுமே நிதானமா நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு டிஸ்பிளேல இருந்து, கேமரால இருந்து, பேட்டரியில இருந்து, இன்டர்னல் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கட்டும் அண்ட் சிப்செட் முதற்கொண்டு 360 டிகிரிக்கு இந்த போனை செம்மாவே ஒரு நல்ல ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ரியல்மி. அது மட்டும் கிடையாது, பிரேசிங்கும் நல்லா கோட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண GT7 Proக்கு கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு 51,000 கோட் பண்ணிட்டு இன்னைக்கு பிரைசிங் போய்கிட்டு இருக்கு. அப்போ உள்ள சூழ்நிலையில இந்த போன் ஒரு 40,000 பேஸ் வேரியன்ட்டும் ஹையர் வேரியன்ட் 47,000 கோட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்க ஹையர் வேரியன்ட் எடுக்கிறதுக்கு 7 Pro எடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேட்பீங்க. எடுத்துட்டு போலாம்.
இதுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாது. GT7 Pro எடுக்கிறதுக்கும் இந்த GT7 எடுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ நீங்க ஹையர் வேரியன்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா 7 Pro போயிருங்க. இல்ல எனக்கு ஒரு மிடில் வேரியன்ட்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் வேணும்னா இந்த Realme GT7 எடுக்கலாம். இல்லங்க எனக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மினா நீங்க 70 எடுத்துட்டு போயிருங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஆல் டைப் ஆஃப் மக்கள்ஸ் வாங்குற மாதிரி இந்த வட்டம் ஒவ்வொரு பிரைசிங் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பெக்ஸோட இந்த வட்டம் Realme GT சூப்பராகவே இந்த 2025 லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.